போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தாயே, பாவிகளாயிருக்கிற இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உம்மை பாடாத நாட்களும்
உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, உம்மை அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. கேமரா பெரிய போட்டியா ஃபோர்த்து இல்லை மேம். ஒன் டைம் 180 இருக்குன்னா ஃபோர்த்து கிளாரிட்டி இருக்கும், இந்த கிளாரிட்டி இருக்காது. இதில் நிறைய பேர் தெரிய மாட்டாங்க. கிளாரிட்டி இருக்காங்க, ரெண்டு கிளாரிட்டி. அங்கே இருக்கு, 30,000 அங்கே இருக்கு, 35. வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய ரன்னிங் ரேஸ் ஆயிடுச்சு எல்லாம் முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுறோம்.
பண்ண முடியாது, இதுதான் பண்ண முடியும், வர நம்பர். முடிச்சிருமா? செய்தவர்கள், எல்லாம் நல்லபடியாக செல்ல வேண்டும் என்று இருந்தவர்கள், பிறகு ஆண்டவரை கூட்டிட்டு வந்த நம்ம தந்தை அவர்கள், உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் மிகுதியாக சென்றிருக்கின்றது. இந்த விசேஷமான நேரத்தில் அனைவரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோம். உயர்த்தி ஆண்டவரே நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தந்தையே, நன்றி தந்தையே, நன்றி தந்தையே, நன்றி தந்தை, நன்றி ஆவியே, நன்றி ஆவியே, நன்றி ஆவியே, நன்றி ஆவியே, நன்றி ஆவியே. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவர் செய்த அற்புதங்க செயல்களுக்காக ஆண்டவர் நம்முடைய கூடாரங்களையும் நம்முடைய வட்டாரத்தையும் ஆசீர்வதித்து அபிஷேகமாக்கி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதமான வேளையில் ஆண்டவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் மட்டும் அல்லாமல் பிறர் மக்களும் காண வேண்டும் என்று எவ்வாறு அந்த யூத மக்கள், இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய
அந்த கதிர் பாத்திரத்தை அவர்கள் எடுத்து செல்லும் பொழுது அவர்கள் செல்லும் அனைத்து இடங்களும் ஆண்டவரால் அபிஷேகமாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நம்முடைய குடும்பங்களும் இல்லத்தையும் வட்டாரத்தையும் ஆண்டவர் அபிஷேகமாக்கி இருக்கின்றார். சிரம் தாழ்த்தி மௌனமாக நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தின் அனைத்து நபர்களுக்காக, குடும்ப தலைவருக்காகவும் குடும்ப தலைவிகளுக்காகவும் நாங்கள் செய்யும் அனைத்து செயல்கள் வியாபாரங்கள் சீரோடி வழங்க மென்மேலும் நாங்கள் ஆண்டவருடைய விசுவாசத்தில் வளர, மேலும் நம்முடைய வியாபாரங்கள் நன்றாக அமைய வளர நாம் ஜெபிப்போம். அன்னை ஆரோக்கிய தாய் வழியாக நல்ல உடல் சுகத்தை பெறும்படி இந்த பங்கிற்காகவும் பங்கு தந்தைக்காகவும் பங்கு ஆலோசனை குழுவின் அனைத்து நபர்களுக்காகவும் நாம் அன்னை தாய்மறியாளிடம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையின் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பெயர் பெற்றவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாக்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மாண்புயில் மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சானத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருட்களை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சகோதர சகோதரிகளே, முக்கியமான தருணமாக இதோ இந்த தருணம் கூடியிருக்கின்றது. உங்கள் மனதில் இருக்கும் எல்லா வேதனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள், குறைபாடு, நம் பிள்ளைகளுடைய படிப்பு, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய முன்னேற்றம், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடயங்கள், உங்களுக்கு வரக்கூடிய சத்துருகள் எல்லாவற்றையும் இப்பொழுது ஆண்டவருடைய பாத பணியில் சமர்ப்பிங்கள். விசேஷமாக தந்தை அவர்கள் இந்த கதிர் பாத்திரமில் இருக்கும் நற்கருணை நாதரை எடுத்து ஆசீர்வாதம் கூறும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த துக்கம், இந்த கஷ்டம், இந்த வேதனையை நான் உம்மிடம் அர்ப்பணிக்கின்றேன். அதை நீர் எனக்கு மாற்றி தாரும், அதை சுமூகமாக மாற்றும், அதை தாங்கக்கூடிய சக்தியை தாரும்,
பலனை தாரும், ஆற்றலை தாரும் என்று வேண்டுங்கள். நிச்சயமாக எனக்கு ஆண்டவர் தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு வேண்டுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவிவிலியத்தில் இவ்வாறாக சொல்லியிருக்கின்றார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். ஆம், நீங்கள் கூறுங்கள், ஆண்டவரே அந்த வாக்குறுதியை கொடுத்தீரே, இப்பொழுது நான் இந்த ஒரு விஷயத்தை கேட்கின்றேன், எனக்கு தாரும். என் வாழ்க்கையில் பல கதவுகள் சாத்திருக்கின்றது, நான் தட்டுகிறேன், அதை ஓப்பன் பண்ணும், அதை திறந்து கொடும். நான் தேடுற ஆண்டவர், என் வாழ்க்கை எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. தேடுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவார். இப்போ இந்த விசேஷமான சிறப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இந்த வட்டாரத்துக்கும் போய் சேர வேண்டும். இந்த வட்டாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இந்த இந்த இறைவனுடைய ஆற்றல், இந்த தூய ஆவியானவருடைய வல்லமையால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை வேண்டும். அதே போல் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் போது உங்கள் கரங்களை உயர்த்தி அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். எல்லாரும் இப்பொழுது முழங்கால் படியிடுவோம். முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். தந்தை அவர்கள் ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு தேவையானதை இந்த நேரத்தில் மிகுதியாக தர இருக்கின்றார். உங்களுக்கு தேவையானதை ஆண்டவரிடம் கேளுங்கள். அருள் நிறை அனைவரும் அமரவும். அன்பான சகோதர சகோதரிகளே, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு இல்லையா? இன்னைக்கு தந்தை அவர்கள் தியான மையத்தோட பொறுப்பேற்றார். இன்னைக்கு தான் 2 பேரும் நாங்கள் அதுக்கு போனோம். போயிட்டு ரிட்டன் வந்துடலான்னு வந்தோம். ரிட்டன் வரத்துக்கு முன்னால் சரியான மழை. சரி என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. நாங்கள் லஞ்சு சாப்பிடும்போது 6:15 நீங்கள் நான் வந்த பிறகு தான் நாங்கள் லஞ்சே சாப்பிட்டோம். அப்போ கூட நாங்கள் என்ன நினச்சோம், எப்படி போயிட்டு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். அங்கே பயங்கரமான மழை, கார் கூட ஓட்ட முடியாத ஒரு தருணமாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் வரும்போது மழை நின்று விட்டது. பாதி தூரம் வரும், ஆல்மோஸ்ட் நம்ம இந்த மைசூர் ரோடு அந்த ஃப்ளைஓவருக்கு வரும், மழை நின்றுடுச்சு, மழை இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு புதுமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க.
நான் ஃபாதருக்கு சொன்னேன். அவர் கேட்டார், என்ன பண்ணுறது அப்படின்னார். நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, நம்ம போகிறதுக்குள்ளேயே கடவுள் மழையை நிறுத்தி வைப்பார், நீங்கள் வேணா பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு நான் தந்தை அவர்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி கடவுள் நமக்காக மழையை நிறுத்தினார். எல்லாரும் பவனியை அந்த பக்தியுடன் சென்றோம். இன்னொரு பிரச்சனை, அங்கே வரும்போது வெட்டி வச்சிட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நான் சொன்னேன், கடவுள் வழி நடத்துவார். அதே மாதிரி இவ்வளோ நாளாக அந்த வண்டியில் வர இறைவன் நடைபாதையாக நம்மிடம் வந்தார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தூரத்துலேருந்து தான் பூ போடுவீங்க, இன்னைக்கு பக்கத்துலேருந்து பூ போட்டீங்க. ஆசீர்வாதம், இந்த மக்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம், இருக்கிற எல்லார் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், மிகுதியான ஆசீர்வாதம். அன்பினா சகோதர சகோதரிகளே, இன்று நான் இந்த திருவிழா ஒரு நல்லபடியாக முடிந்தது. அதற்கு முதல் முறையாக கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன். அனைவரும் கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நம் மூவரும் கடவுளான இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இரண்டாவதாக தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட். யோசித்தேன், கேட்டேன். தந்தை அவர்கள் ஒன்றும் கவலைப்படாது, நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கூட நின்று இந்த வழிபாடை முடித்து கொடுத்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். உங்கள் அனைவரும் சார்பாகவும் என் சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். அதன் பிறகு ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் பேர் சொன்னால் பத்தாது, ஏகப்பட்ட பேர் உதவி பண்ணிங்க. ஃப்ளவர் டெக்கரேஷன், வண்டி கொடுத்தவங்க, வண்டியை ஓட்டினவங்க, சவுண்ட் சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணவங்க, பிரதருக்காக நன்றி. அதன் பிறகு அந்த டிராஃபிக் அப்படியே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்காக. அப்புறம் கொயர் மெம்பர்ஸ்க்காக, மேலே நின்று கொடை பிடிச்சவங்களுக்காக, பிறகு எத்தனையோ பேர் பல்வேறு விதத்தில் நமக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். எல்லாரும் பேர் சொல்லணும்னா நேரம் பத்தாது, ஏற்கனவே 8 மணி ஆயிடுச்சு. ஆகையால் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் மிகுதியான ஒரு ஆசீர்வாதம் இன்று கிடைத்திருக்கின்றது. வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போங்க, போய் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் வேறு எங்கன்னா போங்க. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு கடைக்கு எங்கேயும் போயிடாதீங்க. கடைக்காரன் ஜாலியாகிடுவாங்க, நீங்கள் காலியாகிடுவீங்க. அதனால் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வீட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போகுங்க. இன்று ஏற்பாடு செய்த எல்லா நல்ல உள்ளத்துக்காகவும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளுடைய ஆசீர்வாதமும் எங்களுடைய ஜெபமும் உங்களோடு என்றும் இருக்கும். கடைசியாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். யாருக்குன்னா உங்கள் அனைவருக்கும். பக்தியுடன் வந்தீங்க, அந்த கடவுளோடு நீங்கள் வந்தீங்க, உங்கள் கஷ்ட குறையெல்லாம் அவரிடம் எழுப்பினீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் பிறகு பிரதர் கொஞ்ச நேரம் தான் கீபோர்டு போட்டாங்க, மற்ற நேரம் இன்னொருத்தர் கீபோர்டு போட்டாங்க. அவங்களுக்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக நம்முடைய உபதேசார், அவங்களுடைய குடும்பம், பிறகு நமக்கு சமையல் சேராமல் அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு முக்கியமான நபரை நான் மறந்துட்டேன். அது யாருன்னா நம்மளுடைய யூத் பாய்ஸ், யூத் கேர்ள்ஸ். அது மட்டும் இல்லை, ஆல்டர் சர்வீஸ், அப்புறம் இன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ண இந்த பிள்ளைகள், இவர்களுக்காகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ. காட் பிளஸ். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு ரிக்வெஸ்ட். அது என்னென்னா, கோயில் நிறைய பூ ஆயிடுச்சு. ஒரு 5 லேடிஸோ 6 லேடிஸ் நீங்கள் சேர்ந்தீங்கனாக்கா கோயிலை சுத்தம் பண்ணிடலாம். இது லேடிஸ் மட்டும் செய்யணும்னு இல்லை, ஜென்ஸ் கூட நீங்கள் செய்யலாம். ஏன்னா இது நம்மளுடைய வீடு, நம்மளுடைய ஆலயம், நாம் தான் செய்யணும். ஆகையால் ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்திங்கன்னா சேர்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுடலாம். அதன் பிறகு இது ஒரு 5 நிமிஷம் க்ளீன் பண்ணிட்டாக்கா நம்ம அனைவரும் இல்லத்துக்கு செல்லலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மிகுதியாக உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் இருப்பாராக. காட் பிளஸ். அன்பார்ந்தவர்களே, விசுவாசத்து பயணத்தில் இந்த ஒரு சிறிய வயதினில், அதுவும் நம்ம
நான் பொருந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஏரியா தான், ராயபுரம், பினிப்பேட்டு. நான் சின்ன வயசில் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன் திருவிழா நாட்களில். இந்த திருவிழாவை சீரும் சிறப்புடன் அவர் விசுவாச வாழ்க்கையோடு ரெவரண்ட் ஃபாதர் ஆன்டி கர்னால்ட் அஸ்வின் அவர்கள் நடத்துகின்றார் என்று பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு ஆச்சரியம். அது ஆண்டவருடைய பிரசன்னமானது அவர்களை வழிநடத்தி இருக்கின்றது. ஆண்டவர் மென்மேலும் அவரை ஆசீர்வதி. எல்லாருக்கும் அவர் நன்றி சொன்னார். ஆனால் அவருக்கு நான் என்னுடைய மனநார்ந்த நன்றியையும் ஆண்டவருடைய ஆசீர்வையும் உங்களுடைய ஜெபங்களையும் அவருக்கு ஆக்குகின்றோம். எழுந்து நின்று ஒரு நிமிடம் அவர்களுக்காக ஜெபிக்கும் வண்ணம் ஆண்டவர் அவருக்கு நல்ல பெலனையும் ஆற்றலையும் அபிஷேகத்தையும் பொழியும்படி நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, முடிய திருவயிற்றின் கன்னியா தாயே பாவலாக. நன்றியா துதி பாடு நம்மேசுவை நாவாரே என்றும் பாடு. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நன்றி பாடு நம்மேசுவை நாவாரே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வாழ்க்கையில் உண்மையுள்ளவரும் சேர்ந்து நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றி துதி பாடு நமேசுவை நாவாரே என்றும் பாடு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே மகிமை. Praise the Lord. Hallelujah. 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 புதுமை புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.